ஃப்ரெண்ட்ஸ், மதுமிதா மேடம் ஒரு அரசாங்க அதிகாரி, தற்போது எஸ்டிஎம்மா இருக்காங்க. அதாவது சப் டிவிஷனல் மெஜிஸ்ட்ரேட்டா வேலை பார்க்குறாங்க. அவங்க சாதாரண உடையோட தன்னோட அரசாங்க வாகனத்தை பயன்படுத்தாம தன்னோட சொந்த ஸ்கூட்டரை எடுத்துக்கிட்டு வேகமா வெளியில போய்கிட்டு இருக்காங்க. அவங்க எங்க போய்கிட்டு இருக்காங்க அப்படின்னா, தன்னோட அன்பான சகோதரியோட திருமணத்துக்காக, தன்னோட தங்கச்சிக்கு கொடுத்த வாக்குறுதிக்காக அவங்களோட திருமணத்துல கலந்துக்கிறதுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா போய்கிட்டு இருக்காங்க. அவங்க வேகமா போய்கிட்டு இருக்கிறப்போ ரோட்டுல இருக்கிற அத்தனை பேரோட கண்களும் அவங்க மேலதான் இருந்தது. ஆனா அவங்களோட கண்கள் எதையுமே கவனிக்காம ஹைவேல வேகமா போய்கிட்டு இருக்காங்க. ஸ்கூட்டில அவ்வளவு வேகமா போய்கிட்டு இருக்கிறப்போ திடீர்னு போலீஸ் சோதனை சாவடியும் வந்தது. அந்த செக் போஸ்டுக்கு பக்கத்துல 4 போலீஸ் ஆபீசரும் காவலுக்கு இருக்காங்க. அவங்க கூட அரவிந்த் எஸ்ஐயும் இருக்காரு. உடனே அரவிந்தும் கைய கெட்டியா நீட்டி, ஏமா அந்த ஸ்கூட்டிய ஓரமா போடு அப்படின்னு சத்தமா கத்துனாங்க. உடனே மதுமிதா திடீர்னு பிரேக்க போட்டு ஸ்கூட்டரையும் நிறுத்தினாங்க. சார், எனக்கு அர்ஜென்ட்டான வேலை இருக்குது சார். நான் என்னோட தங்கச்சியோட கல்யாணத்துக்காக போறேன். சுபமுகூர்த்த நேரமும் ஆயிருச்சு, அதனால சீக்கிரமா போகணும் அப்படின்னு அவங்க கிட்ட உறுதியா சொன்னாங்க. அதனால அரவிந்த் மேல இருந்து கீழே மதுமிதாவை இலக்காரமா பார்த்து சிரிக்க ஆரம்பிச்சாங்க. அவங்களோட முகத்துல ஒரு விகாரமான புன்னகையும் தெரிஞ்சது. அந்த மாதிரி வஞ்சகமா சிரிச்சுட்டு, அப்போ கல்யாணத்துக்கு போறியா? ஆனா ஹெல்மெட் போடாம போற, அது மட்டும் கிடையாது, ஸ்கூட்டரும் இவ்வளவு வேகமா ஓட்டிட்டு போற, அதனால இப்ப நீ செலான் கண்டிப்பா கட்டித்தான் ஆகணும் அப்படின்னு சொன்னாங்க. உடனே செலான் புக்கை எடுத்து எவ்வளவு கட்டணும் அப்படின்னு மதுமிதாக்கு முன்னாடி காமிச்சாங்க. அப்போ மதுமிதாக்கு உண்மையான விஷயம் புரிஞ்சுக்க முடிஞ்சது. ஏன்னா இது வெறும் ஒரு தவறான சாக்கு போக்கு மட்டும்தான். உண்மையிலேயே ஏன் சைடு தப்பு இருந்ததுன்னா நேரடியாவே சட்ட நடவடிக்கைகளை எடுத்துக்கலாம். ஆனா இப்போ அவசரம் அப்படிங்கறதுனால பணத்தை சம்பாதிக்கிறாங்க. அதனால மதுமிதாவோ ரொம்பவே மரியாதையோட, சார், நான் எந்தவித விதிகளையுமே மீறல, நீங்க வேணும்னே இந்த மாதிரி பண்றீங்க அப்படின்னு தைரியமா பதில் சொன்னாங்க. அவங்களோட வார்த்தைகளை கேட்ட அரவிந்த் விகாரமா சிரிக்க ஆரம்பிச்சாரு. ஓஹோ, நீ போலீஸுக்கே பாடத்தை கத்து கொடுக்கறியா? நீ உண்மையிலேயே என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? நீ என்ன கலெக்டர்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா? எங்களுக்கு பாடத்தை சொல்லித்தர? உடனே அரவிந்த் பக்கத்துல இருக்கிற கான்ஸ்டபிளை பார்த்து, இவங்களோட திமிர எப்படி குறைக்கிறதுன்னு நீங்களே பார்த்துக்கோங்க. என்ன நடக்குதுன்னு மதுமிதா புரியறதுக்குள்ளேயே திடீர்னு அவர் தன்னோட பலமான கையால மதுமிதாவோட கண்ணத்துல பலார்னு ஒரு அறைய வச்சாரு. அந்நேரம் மதுமிதாக்கு கண்கள்ல இருந்து நீர் வர்ற மாதிரி இருந்தாலும் அதை தேத்திக்கிட்டு திரும்ப தைரியமா எந்திரிச்சு நின்னாங்க. ஆனா இந்த முறை அவங்களோட கண்கள்ல கோபமும் தீ புலம்புகளா பிரகாசிக்குது. அரவிந்த் இன்னொரு தடவை சத்தமா சிரிக்க ஆரம்பிச்சாரு. இன்னமும் உன்னோட அகங்காரம் குறையல இல்லையா? அதனால உனக்கு இன்னும் புத்தி சொல்ல வேண்டியதா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்கிற போலீஸ்காரங்க கிட்ட ஏதோ சொன்னாங்க. அப்போ ஒரு கான்ஸ்டபிள் முன்னுக்கு வந்து, சார், இந்த பொண்ணை நம்ம போலீஸ் ஸ்டேஷனுக்கு முதல்ல கூட்டிட்டு போகணும், அங்க நம்ம ரொம்ப நல்லா புத்தி சொல்லலாம் அப்படின்னு சொல்றாங்க. உடனே அரவிந்தும் சொல்லுங்களேன் அப்படின்னு சொன்னாங்க. ஆமா, போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போய் நல்ல பாடத்தை கத்து கொடுக்கணும்னு அரவிந்த் நினைச்சாரு. அப்போ இன்னொரு கான்ஸ்டபிள் மதுமிதாவோட கைகளை கெட்டியா பிடிச்சுக்கிட்டு லாக் போட ஆரம்பிச்சாரு. அப்போ மதுமிதா, சார், என் மேல கை வைக்க வேண்டாம், விலகி இருங்க அப்படின்னு கடுமையா சொன்னாங்க. அப்போ அரவிந்தும் அவளோட உடலை சுத்தப்படுத்துங்க அப்படின்னு அரவிந்த் சொல்றத கேட்டு அங்க இருந்த கான்ஸ்டபிள் வந்து மதுமிதாவோட ஸ்கூட்டரை எடுத்துக்கிட்டாங்க. தன்னோட கால்களால பலமா ஒதுக்க ஆரம்பிச்சாரு. உன்னோட ஆட்டோ இன்னையோட முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொன்னாங்க. மதுமிதாக்கு என்ன நடக்குதுன்னு
புரியவே இல்லை. உடனே மதுமிதா அங்க நடக்கிற முழு சூழ்நிலைகளையுமே புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. சில அதிகாரிகளோட கொடுஞ்செயல்களை அவங்களோட கண்களால பாக்குறாங்க. அரவிந்தோட கண்கள்ல அகங்காரமும் ஆணவமும் இருந்தது. அப்போ அரவிந்தும் கோபமா முன்னாடி வந்து போலீஸ் பேசுறதுக்கே நீ எதிர்த்து பேசுவியா, நீ ரொம்ப பெரியவன்னு நினைப்போ அப்படின்னு இஷ்டப்படி திட்ட ஆரம்பிச்சாங்க. உன்னை இங்கேயே நாங்க விட்டுட்டு போக மாட்டோம், நீ எங்க கூட ஸ்டேஷனுக்கு இப்பயே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்கிற போலீஸ்காரங்க கிட்ட கண் சைகையை சொன்னாங்க. உடனே போலீஸும் மதுமிதாவோட கைகளை கெட்டியா பிடிச்சுக்கிட்டு அவங்களுக்கு லாக் போட ஆரம்பிச்சாங்க. விடுங்க, ஏன் மேல கை போடுறதுக்கு நீங்க யாரு, உங்களுக்கு யார் அந்த உரிமையை கொடுத்தது அப்படின்னு மதுமிதா கத்த ஆரம்பிச்சாங்க. ஆனா அரவிந்த் மதுமிதாவை பார்த்து சிரிக்க ஆரம்பிச்சாங்க. உன்னோட தைரியம் என்னன்னு போலீஸ்காரங்க கிட்ட காட்டாத. மதுமிதாவும் உண்மையிலேயே என்னதான் நடக்க போகுது அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறதுக்காக ஸ்டேஷனுக்கு போனாங்க. ஸ்டேஷனுக்குள்ள போனதுக்கு அப்புறமா இன்ஸ்பெக்டர் அரவிந்த் உள்ள இருக்கிற கான்ஸ்டபிளை கூப்பிட்டு, இப்போ நீங்க ஒரு நல்ல காஃபியை தயார் பண்ணுங்க, ஸ்டேஷனுக்கு ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் வந்திருக்காங்க அப்படின்னு கிண்டலா சொன்னாங்க. மதுமிதாவும் அமைதியோட அவங்களோட வார்த்தைகளை கேட்டுக்கிட்டு இருக்காங்க. முதல்ல முழு ஸ்டேஷனையும் பரிசீலனை பண்ணாங்க. இங்க மக்கள் மேல போலீஸ் எவ்வளவு செயல்பாட்டோட ஈடுபடுறாங்க அப்படிங்கறதையும் கவனிக்கிறாங்க. அரவிந்த் தன்னோட பணியாளர்களை சத்தம் போட்டு அழைச்சு இவங்க மேல ஏதாவது புகார் பதிவு செய்யுங்க அப்படின்னு சொல்றாங்க. எந்த கேஸ் போடணும் சார் அப்படின்னு கான்ஸ்டபிள் சந்தேகத்தோட கேக்குறாங்க. எந்த கேஸா இருந்தாலும் பரவாயில்ல, திருடோ இல்ல பணப்பைய பறிச்சுட்டு போறதோ, இந்த மாதிரி ஏதோ ஒரு கேஸ்ல இந்த பொண்ணை அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு அலட்சியமா சொன்னாங்க. மதுமிதா அவங்களோட வார்த்தைகளை அமைதியா கேக்குறாங்க. அப்போ அரவிந்த் மேஜை மேல தன்னோட கைகளால பலமா அடிச்சுக்கிட்டு இருந்தாரு. நீங்க என்ன பெரிய அதிகாரின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா? உன்னோட பேர் என்ன, உன்னோட அட்ரஸ் என்ன, எங்களுக்கு தெளிவா சொல்லு, இந்த மாதிரி சத்தமா கத்த ஆரம்பிச்சாங்க. உடனே மதுமிதா ஒரு கணம் யோசிச்சு பாக்குறாங்க. அமைதியா அன்விதா அப்படின்னு பதில கொடுத்தாங்க. உன்னோட புத்திசாலித்தனம் என்கிட்ட வேலை செய்யாது, உண்மைய சொல்லு அப்படின்னு முரட்டுத்தனமா அரவிந்த் சிரிக்க ஆரம்பிச்சாரு. போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள இருக்கிற லாக்அப்ல மதுமிதாவை தள்ளி அடைச்சாரு. இன்னொரு போலீஸ் அதிகாரி மூலியமா ஒரு ரிப்போர்ட்டை தயார் பண்ணாங்க. அவங்க மேல பிளாக்மெயில் கேஸ் போட்டிருக்கதா சத்தம் போட்டு சொன்னாரு. அப்போ கான்ஸ்டபிள் திடீர்னு அதிர்ச்சியோட பார்த்தாரு. சார், ஆதாரங்கள் எதுவும் இல்லையே சார் அப்படின்னு கேட்டாரு. உடனே ஓரமா ஒதுங்கி பார்த்து, ஆதாரமா, அது இப்பதான் தயாராகிக்கிட்டு இருக்கு அப்படின்னு வெறித்தனமா சிரிச்சாரு. அப்பதான் கம்பீரமான ஒரு குரல் கேட்டது. அந்த ஸ்டேஷனோட வாசல்ல நின்னுகிட்டு இருந்த ஒரு நபர் ஒரு நேர்மையான போலீஸ் அதிகாரி. அவரோட பேர் சுரேஷ். சுரேஷ் போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள அடி எடுத்து வச்சதுக்கு அப்புறமா நிசப்தமா மாறினது. அங்க இருந்த ஒவ்வொரு போலீஸ்காரங்களுமே எந்திரிச்சு நின்னு அவருக்கு சல்யூட் பண்ணாங்க. அவரோட கண்கள்ல கடுமையான கோபம் இருந்தது. ஸ்டேஷனுக்குள்ள இருக்கிற நிலைமைகளை முழுமையா பரிசீலிச்சாங்க. போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள போலீஸ் நடுங்கிக்கிட்டு இருக்கிறதோ, ஒரு லேடி லாக்அப்குள்ள இருக்கிறதையும் பாக்குறப்போ சகிக்க முடியாததா இருந்தது. இங்க உண்மையிலேயே என்ன நடக்குது அப்படின்னு சத்தமா கேட்டாரு. அவரோட கம்பீரமான குரலை கேட்டு அங்க இருந்த எல்லாருமே அதிர்ச்சி அடைஞ்சு பயந்து போனாங்க. அப்போ அரவிந்தோ, வேற ஒண்ணும் இல்ல சார், நம்ம செக் போஸ்டுக்கு பக்கத்துல செக் பண்ணிக்கிட்டு இருக்கிறப்போ வேகமா ஓட்டிட்டு வந்து நம்ம கேக்குற கேள்விக்கு எந்த ஒரு பதிலுமே சொல்லாம இருந்தாங்க இந்த பொண்ணு. எங்க கிட்டயே ரொம்ப முரட்டுத்தனமா பேசினாங்க, அதனாலதான் அரெஸ்ட் பண்ணிருக்கோம் அப்படின்னு கோபமா சொன்னாங்க. மதுமிதாவோட கண்களை பாக்குறப்போ சுரேஷுக்கு உள்ள ஏதோ ஒரு பயம் தெரிஞ்சது. அவங்க சொல்றது உண்மையா இல்லையா அப்படி
அப்படின்னு மதுமிதாவை கேக்குறதுக்காக போறாங்க. மதுமிதாவோட கண்கள்ல சொல்ல முடியாத உண்மை மறைஞ்சுகிட்டு இருக்கிறத சுரேஷும் புரிஞ்சுக்கிறாங்க. அவங்க பண்ண குற்றம் என்ன அப்படின்னு சுரேஷ் கேட்டாங்க. அத கேட்ட உடனேயே போலீசார் ஒருத்தங்க பார்த்துக்கிறாங்க. அவங்களும் ஸ்டேஷன்ல இருந்த கான்ஸ்டபிளும் ஒவ்வொருத்தங்களா சொல்ல ஆரம்பிச்சாங்க. சார் இவங்க செக் போஸ்டுக்கு பக்கத்துல ரொம்ப வேகமா வந்தாங்க. அவங்கள தடுத்து நிறுத்துறப்போ அவங்க ஹெல்மெட் கூட போடல சார். அவங்கள கேட்டப்போ சரியான பதில் கூட கொடுக்கல. போலீஸ்காரங்க கிட்டயே ரொம்ப கோபமா பேசினாங்க. எங்களையே திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு அரவிந்த் பொய் சொல்ல ஆரம்பிச்சாரு. அரவிந்த் இவ்வளவு சொன்னாலும் சுரேஷ் அவரோட வார்த்தைகளை முழுமையா நம்பவே இல்லை. மதுமிதாவோட பக்கம் திரும்பி அமைதியா கேட்டாரு, உங்களோட பேர் என்ன? ஆனா ஒரு வார்த்தை கூட பேசல. அமைதியா அவங்களோட கண்களை பார்த்தாங்க. அங்க இருந்த இன்னொரு கான்ஸ்டபிளும் பாத்தீங்களா சார், பேரை சொல்றதுக்கு கூட பயப்படுறாங்க. அவங்களோட நடவடிக்கைகளை பார்த்த சுரேஷுக்கு இன்னும் சந்தேகம் வந்தது. சுரேஷ் அவங்களோட முகத்தை கவனிக்க ஆரம்பிச்சாங்க. அவங்களோட முகத்துல பயம் மட்டும் இல்ல, ஆனா அவங்க அவமானத்தால கூடி குறுகி நிற்கிறதா உணர்ந்தாங்க. சரி, இவங்கள இன்னொரு லாக்அப்க்கு மாத்துங்க அப்படின்னு அரவிந்த் கிட்ட சொன்னாங்க. அரவிந்த் இன்னொரு லாக்அப்ல மாத்தினதுக்கு அப்புறமா அந்த லாக்அப்பும் ரொம்ப இருட்டான நிலையில இருந்தது. மூளைகள்ல குற்றவாளிகளோட ரத்த கரையும் அடையாளங்களும் படிஞ்சு இருந்தது. சுவர்ல எத்தனையோ கரைகளும், மூளையில ஒரு உடைஞ்ச டேபிளும், அங்க ஒரு துருப்பிடிச்ச இரும்பு கம்பியும் இருந்தது. ஒவ்வொரு மூளைகள்லயும் இருக்கிற நிலைமை பத்தி மதுமிதா கவனிச்சுக்கிட்டே இருந்தாங்க. அந்த நேரத்துல ஒரு கான்ஸ்டபிள் உள்ள வந்தாரு. சார், வெளியில ஒரு பெரிய வாகனம் வந்து நிக்குது சார். அப்போ அரவிந்தோ ஆச்சரியத்தோட என்ன சொன்ன, யார் வந்திருக்கா அப்படின்னு கேட்டாங்க. சார், அந்த வாகனத்தை பாக்குறப்போ அரசாங்க வாகனமா தெரியுது சார். இந்த வார்த்தைகளை கேட்ட உடனே அரவிந்தோட இதயம் கனத்து போனது. அரவிந்த் ஓடி போய் வெளியில வந்து பார்த்தாரு. அந்த வாகனத்துல இருந்து இறங்கி வர்ற நபரை பார்த்ததுக்கு அப்புறமா நடுநடுங்கி போனாரு. அந்த நபர் வேற யாரும் கிடையாது, டிஎம் சார் அவரே வந்தாரு. அந்த வார்த்தைகளை கேட்ட உடனேயே ஸ்டேஷனுக்குள்ள ஒரு சலசலப்பு வந்தது. ஒவ்வொரு போலீஸ்காரங்களும் முழிக்க ஆரம்பிச்சாங்க. ஜில்லா கலெக்டர் போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள வர்றாங்க. அதுவும் எந்த தகவலுமே கொடுக்காம போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள நடந்து வந்தாங்க. அவங்களோட முகத்துல கோபம் தெளிவா தெரியுது. ஸ்டேஷனுக்குள்ள வந்து இங்க என்ன நடக்குது அப்படின்னு அரவிந்த் கிட்ட கம்பீரமா கேட்டாரு. அரவிந்த் ஒரு க்ஷணம் நடுங்க ஆரம்பிச்சாரு. அவருக்கு வார்த்தைகள் வர்றதே கஷ்டமா இருந்தது. டிஎம் டேபிள் மேல இருந்த அந்த ஃபைலை திறந்து பார்த்தாரு. அது மதுமிதாவோட ஃபைல். அந்த ஃபைலை படிக்க அவங்களோட முகமும் மாறுச்சு. அவங்களோட கடைசி சுவாசத்துல கோபம் தெரிஞ்சது. திருட்டு மற்றும் மோசடி வழக்குகள், இத்தனை வழக்குகள் எப்படி பதிவானது அப்படின்னு சத்தம் போட்டு கேட்டாங்க. உடனே அரவிந்த் அமைதியா தலை குனிஞ்சாரு. டிஎம் மதுமிதா பக்கம் திரும்பி அமைதியா கேட்க ஆரம்பிச்சாரு. உன்னோட பேர் என்ன? இப்ப கூட அமைதியா தான் இருப்பியா? மதுமிதா டிஎம் பார்த்து சிரிக்க ஆரம்பிச்சாங்க. அவங்களோட முகத்துல சிரிப்பை பார்த்த உடனேயே போலீஸ் கலங்க ஆரம்பிச்சாங்க. உடனே மதுமிதா ரெட்டி, முனிசிபாலிட்டி எஸ்டிஎம், இந்த வார்த்தையை கேட்ட உடனே ஸ்டேஷனுக்குள்ள நிலநடுக்கம் வந்த மாதிரி இருந்தது. அரவிந்தோட கால்கள் நடுங்க ஆரம்பிச்சது. இப்ப வரைக்கும் மதுமிதாவை கேவலப்படுத்தி பேசின எல்லாருமே ஷாக்ல இருந்தாங்க. கடைசியா சுரேஷ் கூட கவலைப்பட்டு அவங்கள பார்த்தாங்க. ஆனா இங்கதான் உண்மையான ட்விஸ்ட் இருந்தது. அது என்னன்னா, ஒரு நொடியிலேயே போலீஸ் ஸ்டேஷன் தலைகீழா மாறுச்சு. டிஎம் அரவிந்த பார்த்து, ஒரு அரசாங்க அதிகாரி மேல பொய் கேஸ போட்டிருக்கீங்க. அரவிந்த் ஏதோ சொல்றதுக்கு வர்றப்போ சுரேஷ் சத்தமா, சார் நான் முதலையே சொன்னேன் சார், இவர் ரொம்ப பெரிய தப்பு பண்றாருன்னு எனக்கு அப்பயே தோணுச்சு. இங்க இருக்கிற எல்லா போலீஸுமே அரவிந்துக்கு சப்போர்ட்டா தான் இருந்தாங்க.
இப்போ அரவிந்துக்கு எதிரா சுரேஷும் டிஎம்மும் பேசுறத பார்த்துட்டு அவரோட முகமும் வாடி போய் இருந்தது. அதே நேரத்துல மதுமிதா தன்னோட கம்பீரமான தோற்றத்துல வெளியில வந்தாங்க. அரவிந்த், நீங்க சஸ்பெண்ட். உங்க மேல அதிகாரப்பூர்வமான விசாரணை மற்றும் வழக்கு பதிவு நாங்க பண்றோம் அப்படின்னு தெளிவா சொன்னாங்க. அந்த ஒரு வார்த்தையை கேட்ட உடனேயே அரவிந்த் திகச்சு போனாரு. அப்போ அரவிந்த் சிரிச்சுக்கிட்டே தன்னோட சட்ட பையில இருந்து ஒரு பேப்பரை எடுத்தாரு. சார், இத பாருங்க அப்படின்னு சொன்னாங்க. டிஎம் மதுமிதா அந்த பேப்பரை பார்த்தாங்க. 3 நாளைக்கு முன்னாடியே எனக்கு டிரான்ஸ்ஃபர் வந்துருச்சு. அதனால நீங்க என்ன சஸ்பெண்ட் பண்ண முடியாது அப்படின்னு கர்வமா பெருமையா சொன்னாரு. ஸ்டேஷன்ல திரும்ப அமைதி நிலவுச்சு. ஸ்டேஷன்ல இருக்கிற ஒவ்வொருத்தங்களுமே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. டிஎம் அந்த பேப்பரை வாங்கி கவனமா படிச்சாரு. இது உண்மையா இல்லையா அப்படின்னு சுரேஷ பார்த்து கேட்டாரு. அரவிந்தோட உயர் அதிகாரி சுரேஷ் அவர் அந்த ஆர்டரை கம்ப்யூட்டர்ல செக் பண்றாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு அவர் எந்திரிச்சு, சார் இந்த டிரான்ஸ்ஃபர் உண்மைதான் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா மதுமிதா மட்டும் அந்த இடத்துலயே அமைதியா நின்னாங்க. அவருக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைச்சாலும் அவர் அதிகாரத்துல இப்போ இல்லையா அப்படின்னு கேள்வி எழுப்பினாங்க. ஒரு கணம் ஆச்சரியப்பட்டு சுரேஷும் அந்த ஃபைலை செக் பண்ணி பார்த்தாங்க. அவரோட முகமே மாறி போச்சு. ஆமா சார், இது கூட நிஜம்தான். அதிகாரப்பூர்வமா அவருக்கு இப்ப வரைக்கும் பொறுப்புகள் இன்னும் கொடுக்கப்படல. அந்த வார்த்தைகளை கேட்ட அரவிந்தும் ஆச்சரியப்பட்டாரு. அந்த வார்த்தைகளை கேட்ட உடனேயே அவர் குழப்பமடைய ஆரம்பிச்சாரு. அப்போ மதுமிதா கடுமையான பார்வைகளோட, இப்பவாவது உங்களுக்கு புரியுதா உண்மையான கதை என்னன்னு? நீ இனிமே இருக்க போறது இந்த ஜெயில் தான் அப்படின்னு உறுதியா சொன்னாங்க. டிஎம் உடனடியா அவங்கள அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு உத்தரவு பிறப்பிச்சாங்க. அப்ப வரைக்கும் பயந்து நடுங்கிக்கிட்டு இருந்த இன்ஸ்பெக்டர், அப்ப வரைக்கும் துணிச்சலா இருந்த இன்ஸ்பெக்டர் அரவிந்த் திடீர்னு பயப்பட ஆரம்பிச்சாரு. அப்போ இந்த குற்றத்தை பண்ணது நான் மட்டும்தானா அப்படின்னு சொல்லி சத்தமா சிரிக்க ஆரம்பிச்சாரு. மேடம், இந்த ஸ்டேஷன்ல ஊழல் பண்ணது இந்த ஸ்டேஷன்ல குற்றம் பண்ணது நான் ஒருத்த மட்டும்தானா? நான் உங்களை அரெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா இவங்க எல்லாரும் மாறிடுவாங்களா? நீங்க என்ன அரெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா இவங்க எல்லாரும் மாறிடுவாங்களா? அவங்கள எதுவும் பண்ண மாட்டீங்களா அப்படின்னு கேக்குறாரு. ஏன்னா இந்த பிரச்சனையில குற்றம் அதிகமா இருக்குது அப்படின்னு மதுமிதாவை பார்த்து சொன்னாரு. இத கேட்டு கொஞ்சம் போலீசார் தலை குனிஞ்சு நின்னாங்க. இந்த வார்த்தைகளை கேட்ட டிஎம் மட்டும் அதிர்ச்சி அடைஞ்சாங்க. அவர் அரவிந்த பார்த்து தைரியமா நின்னாரு. இந்த மொத்த ஸ்டேஷன்லயும் என்ன நடந்தது அப்படிங்கிறதுக்கான முழு அறிக்கையும் எனக்கு வேணும் அப்படின்னு மதுமிதா சொன்னாங்க. இந்த குற்றத்துல இருந்து யாரும் தப்பிக்க முடியாது அப்படின்னு டிஎம் சார் சொன்னாங்க. உடனே ஊழல் தடுப்பு பிரிவை கூப்பிட சொன்னாங்க. கொஞ்சம் போலீஸ் பயத்தோட இருந்தாங்க. ஒரு கான்ஸ்டபிள் மேடத்துக்கு முன்னாடி கை கோர்த்துக்கிட்டு, மேடம் என்னை மன்னிச்சுக்கோங்க, நான் அவங்களோட கட்டளைகளை பின்பற்றினேன், அவ்வளவுதான், தயவு செஞ்சு என்ன மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு மன்றாடி கேட்டாரு. அப்போ இன்னொரு கான்ஸ்டபிள் ஒரு ஃபைலை எடுத்துட்டு வந்து, மேடம் உண்மையிலேயே நாங்க எல்லாருமே ஊழல்வாதிகள் கிடையாது, எங்களோட மூத்த அதிகாரிகளும் இதுல ஒரு பகுதியா தான் இருக்காங்க, அவங்க சொல்ற மாதிரி நாங்க பண்றோம், அவ்வளவுதான் அப்படின்னு சொல்றாங்க. உடனே டிஎம் சார் இந்த குற்றத்துல யார் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களோட எல்லாரோட பேர்களும் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஊழல்ல எங்க மாவட்ட எஸ்பிக்கும் பங்கு இருக்குது அப்படின்னு ஒருத்தங்க சொல்றாங்க. இந்த ஒரு வார்த்தையை கேட்ட உடனேயே மொத்த ஸ்டேஷன்லயுமே வெடிகுண்டு போட்ட மாதிரி இருந்தது. ஸ்டேஷன்ல இருக்கிற ஒவ்வொருத்தருமே ஆச்சரியத்தோட ஒருத்தங்க பார்த்துக்கிறாங்க. டிஎம் சாரும் கொஞ்ச நேரத்துக்கு அமைதியா இருந்துட்டு இந்த மாதிரி சொன்னாங்க. இந்த ஸ்டேஷன்ல இருக்கிற மொத்த பேரையுமே உடனடியா சஸ்பெண்ட் பண்ணணும். இதை கேட்டு ஸ்டேஷன்ல இருந்த எல்லாருமே கவலைப்பட்டாங்க. இன்னும் கொஞ்சம் பேர் அந்த கேஸ்ல இருந்து தப்பிக்கிறதுக்காக முயற்சிகள் பண்ண தொடங்கினாங்க. இது சடன் ஆர்டர், அதுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க அப்படின்னு தாழ்மையோட கேட்டுக்கிட்டாங்க. அநீதி பண்ண அதிகாரிகளுக்கு ஒரு நிமிஷம் கூட இந்த போஸ்ட்ல இருக்கிறதுக்கு தகுதி கிடையாது அப்படின்னு டிஎம் சார் சொன்னாங்க. இதை கேட்டதும் சில
போலீஸ் தப்பிக்க முயற்சி பண்ணாங்க. இன்னும் கொஞ்சம் பேர் யாருக்கோ கால் பண்றதுக்கு ட்ரை பண்ணாங்க. இதனால மொத்த ஸ்டேஷனுமே குழப்பத்துல மூழ்கி இருந்தது. அப்பதான் எஸ்டிஎம் மதுமிதா மேடம் அமைதியா நின்னு, இது மட்டும் கிடையாது, உடனடியா எஸ்பிய விசாரிக்கவும் நம்ம கூப்பிடணும் அப்படின்னு சொல்றாங்க. உடனே டிஎம் சாரும் ஒரு நிமிஷம் கூட யோசிக்காம அதிகாரிகள் கிட்ட இந்த மாதிரி சொன்னாரு, எஸ்பிய இங்கேயே இப்பயே கூட்டிட்டு வாங்க. இந்த ஒரு கட்டளையால முழு மாவட்டமுமே அதிர்ந்தது. போலீஸ் நடுங்க ஆரம்பிச்சாங்க. இதுக்குள்ள போலீஸ் ஸ்டேஷனுக்கு வெளியில ஊடகங்களும் வர ஆரம்பிச்சிருந்தாங்க. அவங்க இந்த சம்பவத்தை பிரேக்கிங் நியூஸா ஒளிபரப்புனாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு ஸ்டேஷனுக்கு முன்னாடி ஒரு கருப்பு அரசாங்க வாகனமும் நின்னது. அதுல இருந்து எஸ்பி கீழே இறங்கி வந்தாங்க. அவரோட முகத்திலையும் கோபம் தெளிவா தெரிஞ்சது. ஸ்டேஷன்ல ரெண்டு பக்கமுமே பார்த்துட்டு இங்க என்ன நாடகம் நடக்குது அப்படின்னு கோபமா கேட்டாரு. எஸ்டிஎம் மதுமிதா மேடம் மட்டும் ஒரு துளி கூட பயப்படாம அமைதியா இந்த மாதிரி சொன்னாங்க, நீங்க தப்பிக்கணும்னு முயற்சி பண்றீங்களா? எஸ்பியோட கண்களும் பெருசாச்சு. அப்போ மதுமிதா மேடம் தன்னோட கையில இருந்த ஒரு ஃபைல அவங்க கையில கொடுத்தாங்க. இது உங்களோட ஊழலுக்கான சாட்சி அப்படின்னு சொன்னாங்க. ஸ்டேஷன்ல இருக்கிற எல்லாருமே அதிர்ச்சி அடைஞ்சாங்க. எஸ்பி தன்னோட கையில இருக்கிற ஃபைல தயங்கிக்கிட்டே பார்த்தாங்க. அதுல அவங்க பண்ண சட்ட விரோத நடவடிக்கைகள் எல்லாமே பதிவு செய்யப்பட்டு இருந்தது. சட்ட விரோத நடவடிக்கைகள், மாஃபியா ரகசியங்கள்னு சத்தம் இல்லாம ஊழல் பெருகிக்கிட்டே போச்சு. இது எல்லாமே அந்த ஃபைல்ல விவரமா இருந்தது. டிஎம் சார் அது எல்லாத்தையுமே பார்த்துட்டு எஸ்பிய உடனடியா அரெஸ்ட் பண்ணுங்க. முழு ஸ்டேஷனுமே அமைதியா ஆச்சு. இவ்வளவு பெரிய மூத்த அதிகாரி அரெஸ்ட் ஆகிறது இதுதான் முதல் தடவை. இது மாநிலம் முழுவதும் ஒரு பெரிய பரபரப்பான செய்தியா ஆச்சு. அதுக்குள்ள முதலமைச்சரோட அலுவலகத்துல இருந்து முக்கியமான செய்தியும் வந்தது. ஜில்லால இருக்கிற ஊழல் அதிகாரிகள் எல்லாரையுமே அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு. இந்த ஒரு ஆர்டர் கிடைச்சதுக்கு அப்புறமா முழு நடவடிக்கைகளும் ஆரம்பமாச்சு. 40 மாவட்ட நிர்வாகிகள், 10 போலீஸ் அதிகாரிகள், 5 ஐஏஎஸ் அதிகாரிகள் எல்லாருமே உடனடியா கைது செய்யப்பட்டாங்க. இந்த சம்பவம் மாநிலம் முழுவதுமே பரபரப்பை ஏற்படுத்துச்சு. எஸ்டிஎம் மதுமிதா மேடம் தன்னோட துணிச்சலால ஒரு பெரிய ஊழலை வெளிப்படுத்தினாங்க. அவங்களோட நேர்மை தொடர்ச்சியான சட்ட போராட்டத்தால புது சகாப்தத்தை அந்த மாவட்டத்துல உருவாக்குனாங்க. ஊழலுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னும், நீதியை வழங்க அரசாங்கம் இன்னும் அதிகமா உதவி பண்ணும் அப்படின்னும் இத மதுமிதா மேடம் தெளிவுபடுத்தினாங்க. ஊடகங்களும் உடனடியா இந்த செய்திகளை பேச ஆரம்பிச்சது. ஃப்ரெண்ட்ஸ், இது வெறும் கதை மட்டும் கிடையாது. நேர்மைக்கு, துணிச்சலுக்கு, நியாயத்துக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு இந்த சம்பவம். அந்த மாதிரி ஊழல் பண்ற அதிகாரிகளை ரகசியமா வச்சிருக்க கூடாது, வெளிப்படுத்தணும். ஒருத்தங்களை பார்த்து இன்னொருத்தங்க மாறுவாங்க இல்லையா? நிஜமான தலைமை அப்படிங்கிறது பதவி கிடையாது, மக்களோட நம்பிக்கையை காப்பாத்துறது. மதுமிதா மேடம்க்கு கிடைச்ச இந்த வெற்றி உங்களுக்கும் பிடிச்சிருந்தா தவறாம இந்த வீடியோக்கு லைக் பண்ணி ஜெய் ஹிந்த் ஜெய் பாரத் அப்படின்னு கமெண்ட்ல சொல்றதுக்கு மறந்துடாதீங்க.